Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஜூஸியான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். தேன் மிட்டாய். இந்த ஃபேவரட்டான ஸ்வீட்டை நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப், உளுத்தம் பருப்பு 4 ஸ்பூன், சர்க்கரை 1 கப், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, ஆரஞ்சு ஃபுட் கலர் 1 சிட்டிகை. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் ஆட் பண்றோம். உப்பு தேவையான அளவு. மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே உளுத்தம் பருப்பு. அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணி விடாமல் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடு பண்ணி 1 கப் சர்க்கரை தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேன் மிட்டாய்க்கு 1 கம்பி பத அளவுக்கு சர்க்கரை பாகு இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருக்கு. 1 கம்பி பத அளவுக்கு வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திக்காகாமல் இருக்கும். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோடு உப்பு, பேக்கிங் சோடா, ஆரஞ்சு கலர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். கடாய் சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வெந்து கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கோங்க. பத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சர்க்கரை பாகில் ஊற விடுங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸ்வீட்டாக நல்லா ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த தேன் மிட்டாயை இந்த மாதிரி சுகரில் கோட் பண்ணியும் கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், டேஸ்டியாக ஜூஸியான தேன் மிட்டாய் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.